தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 44வது வாக்கியம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், துன்புறுத்தலுக்காக இறைவன் வேண்டுங்கள் சொல்கிற பொழுது யார் என்னுடைய பகைவர்? நம் பெரிய இடத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம் அருகில் இருக்கிறவர்களை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அருகில் வேலை செய்கிறவர்கள், நம் கூட பணி செய்கிறவர்களை நாம் நினைத்து பார்ப்போம். நாம் நினைக்கிற காரியங்கள் ஒன்று, செய்கிற காரியங்கள் ஒன்று. நாம் நினைப்போம், அதிகாரத்தில் இருக்க நீயும் நானும் ஒரு விஷயங்கள் செய்கின்ற பொழுது இது அவர்கள் செய்ய மாட்டார்கள், மாறாக பழித்து கொண்டிருப்பார்கள், கேலி பேச்சு பேசிக்கொண்டிருப்பார்கள். அல்லது நாம் ஒரு விஷயத்தை சொல்கின்ற பொழுதோ நம்முடைய அதிகாரிகள் அந்த விஷயத்தை கேட்க மாட்டார்கள், மாறாக நம்மளை பழிப்பார்கள். அப்படி பழிக்கின்ற பொழுது நம்முடைய மனதில் ஏற்படுற மாற்றங்கள், நம்முடைய மனதில் சிந்தனை ஏற்படுற அந்த வேதனைகள், காயங்கள், அதெல்லாம் வெறுப்பாக மாறிக்கொண்டு இதோ அவரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஒரு வெறுப்பு தன்மையோடு நம்ம பார்த்து கொண்டிருப்போம். நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள், பெற்றோராக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நாம் சொல்வதற்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது நம்முடைய ஏற்படுற மாற்றங்கள், அந்த மாற்றங்களானது நமக்கு வெறுப்பையும் வைராக்கியத்தையும் ஏற்படுத்தி தருகிறது. அந்த வெறுப்பு வைராக்கியமானது நம்முடைய உறவு சிக்கல்களை அது பாதித்து விடுகிறது. அப்போ இறைச்சல் மன்றாடுவோம், ஆண்டவரே, இதோ இவர்கள் வழியாக எனக்குள்ளே ஏற்படுற அந்த மாற்றங்கள், அந்த வெறுப்பு தன்மைகள், அந்த காயங்கள், அது அத்தனையும் திருச்செல்வியோடு நான் இணைத்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் நீ செய்கின்றாய் என்ற உணர்வை எனக்கு நீ தந்துள்ளோம். கேட்பதெல்லாம் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிள்ளை கேட்கிற சமயத்தில் தாய் அனைத்தையும் கொடுக்க மாட்டாள், நன்மை ஏதோ அது மட்டும்தான் செய்வாள். அதே போல்தான் நீ எனக்கு நன்மை தருகின்றாய். ஆகவே நான் கேட்பதெல்லாம் இவர்கள் வழியாக எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் இது ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் எனக்கு தடை செய்கின்றாய் என்ற உணர்வை அது எனக்கு தந்துள்ளும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு நம் மன்றாடுகின்ற பொழுது நம்மை காயப்படுத்தவர்களை நம்ம மன்னிக்க முடியும், நம்மை துன்புறுத்தவர்களை நம்ம மன்னிக்க முடியும், நமக்கு எதிராக போகிறவர்களை நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு நாளும் வெறுப்போ வைராக்கியம் நம்மிடத்தில் வராது. ஆக இறை சன்னதியில் அப்பேற்பட்ட கிருபைக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, ஏற்படுற வேதனைகள், காயங்கள், அவமானங்கள் அது அனைத்தையும் திரு சிலுவையோடு இணைத்துக் கொள்கின்ற சக்தி எனக்கு தந்துள்ளோம். செய்து மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய கிருபையும் எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு விசேஷமாக நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, மன்னிக்கக்கூடிய வரத்தையும் ஏற்றுக்கொள்ள மன பக்குவத்தையும் புரிந்து கொள்கின்ற திறனையும் எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.